போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா, நம்பி வந்த எங்களின் நேச தாயம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா, நாளும் பொழுதும் நீங்கிடாத காவல் நீங்கம்மா. வாழ்க வாழ்க மாமரியே வாடி மாநகரின் தாயே, வாழ்க வாழ்க மாமரியே வாடி மாநகரின் தாயே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். வாசம் போன பூக்கள் போல் பாசம் மறந்தோம், வாடி போன இதழ்கள் போல் வாழ்வை இழந்தோம். பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம், பாடாத உமதன்பின் வாசல் தேடினோம். வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம், வற்றாத உயிரன்பின் வரங்கள் சூடினோம். வாழ்க வாழ்க மாமரியே வாடி மாநகரின் தாயே, வாழ்க வாழ்க மாமரியே வாடி மாநகரின் தாயே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே, அன்பிலே நாடினோம் உம்மையே. அன்னையே வாடி மாநகர் அன்னையே.
வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது மதுரை உயர்மறை மாவட்டம் வாடிப்பட்டியில் இருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பப்படுகிறது. அன்னையின் பக்தர்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் அர்ப்பணமாக்கப்படுகிறது. அன்னையின் அன்பு பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அன்னையின் திருத்தலத்தை தேடி வந்துள்ளோம். அன்னை மரியாளின் ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டமான திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளினுடைய பக்தி நிமித்தமாக பக்தர்கள் ஏராளமான திரியாத்திரை ஸ்தலங்களுக்கும் பல்வேறு காட்சி ஸ்தலங்களுக்கும் சென்று அன்னையின் அருளை பெற்றுக்கொள்ள விரைகிறார்கள். ஆனால் அன்னை மரியாளினுடைய முழுமையான பிரசன்னத்தை, முழுமையான உடனிருப்பை ஒருவர் உணர வேண்டுமென்றால் அவர் திருப்பலிக்கும் நற்கருணை பேழைக்கு அருகாமையிலும் அடிக்கடி செல்ல வேண்டும் என்று அன்னை மரியாள் தான் கொடுத்த காட்சி ஒன்றிலே எடுத்துரைக்கின்றாள். என் பிள்ளைகள் என்னை தேடி நான் காட்சி கொடுத்த இடங்களுக்கும் பல்வேறு திருத்தலங்களுக்கும் செல்லுகிறார்கள். அங்கே அவர்கள் இறை அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் மற்ற எல்லா இடங்களையும் விட கல்வாரி மலையிலே, அதாவது சிலுவை பீடத்தின் அருகாமையிலே நான் எப்போதும் நிற்கின்றேன். அதை அடுத்து என் மகன் இருக்கின்ற நற்கருணை பேழையின் அருகில் நான் எப்போதும் அவரை ஆராதிக்கின்றேன். ஆகவே என்னை காண வேண்டுமென்றால், என்னுடைய உடனிருப்பை உணர வேண்டுமென்றால் என் பிள்ளைகள் திருப்பலியில் பங்கெடுப்பதையும் நற்கருணையை சந்திப்பதையும் நான் விரும்புகிறேன் என்று அன்னை மரியாள் எடுத்து சொல்லுகின்றாள். ஆகவே ஒவ்வொரு கல்வாரி பலியும், ஒவ்வொரு திருப்பலியும் கல்வாரி மலையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுத்த அந்த ஒரே பலிதான். அந்த ஒரே பலியைத்தான் திருச்சபை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து நம்முடைய பலிபீடங்களில் ஒப்பு கொடுக்கின்றது. கல்வாரி மலையிலே சிலுவையடியில் அன்னை மரியாள் நின்றதைப் போல ஒவ்வொரு பலிபீடத்திற்கு அருகிலும் அன்னை நின்று நமக்காக பரிந்துரைக்கின்றாள். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், அன்னையின் உடனிருப்புக்காக நன்றி செலுத்துவோம், இந்த உன்னத கல்வாரி பலிக்காக நன்றி செலுத்துவோம். இந்த திருப்பலியானது இந்த கல்வாரி பலியை இப்போது ஒப்பு கொடுக்கின்ற நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக அர்ப்பணமாக்கப்படுகிறது. தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுள்ள முறையில் கொண்டாட தடையாக இருக்கும் நம் குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த கல்வாரி பலிக்கு நம்மை தயார்படுத்துவோம். மாசு மறுவற்ற இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினால் கழுவப்படுவோம். உம் இரத்தத்தால் என்னை கழுவும், இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். மனிதனாய் மண்ணில் பிறந்த இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். வியர்வையாய் திரு ரத்தம் சிந்திய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும். முள்முடி தலையில் தாங்கிய இயேசுவே, இரத்தத்தால் எம்மை கழுவும்.
முள்முடி தலையில் தாங்கிய இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் கசையால் அடிபட்டு நொந்த இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் என் பாவ சிலுவையை சுமந்த இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் சிலுவையில் தொங்கியே மரித்த இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்த இயேசுவே இரத்தத்தால் எம்மை கழுவும் இரத்தத்தால் என்னை கழுவும் இரத்தத்தால் எம்மை கழுவும் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்து அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 15, அதிகாரம் 2 இறை திருவசனம் 2, அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 1-3 மற்றும் 6-7 முடிய. வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ரேலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு, அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை, சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரிச்சிடும் ஒலி, தாவி பாயும் புரவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகிறது, ஈட்டி பளபளக்கிறது, வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன, செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர்.
அருவருப்பானவற்றை உன்மேல் எறிவேன். உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர்தம் ஊழியர்களுக்காக அவரே மனம் இறங்கிடுவார். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கின்றவர், என்னைத் தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுதாவது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி, நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழிவாங்கி, என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுத்திடுவேன். என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுத்திடுவேன். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, வற்றாத வரம் தரும் வாடிமாநகர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நற்செய்தி வாசகத்தை 3 வார்த்தைகளில் உங்களோடு இணைந்து தியானிக்க விரும்புகிறேன். சிலுவை, ஆன்மா, மாட்சி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை மனிதன் ஒருவன் கடவுளிடத்திலே சென்று அங்கே அழுது புலம்பினான். நீர் எனக்கு தந்திருக்கிற சிலுவை கடினமானதாக இருக்கிறது, அதை என்னால் தூக்க இயலவில்லை, அதை என்னால் தாங்க இயலவில்லை. மற்றவர்களுக்கெல்லாம் எளிமையான சிலுவையை கொடுத்திருக்கிறீர், ஆனால் எனக்கென்று நீர் கொடுத்திருக்கிற சிலுவை மிகவும் பாரமாக உள்ளது, இதை என்னால் தாங்க முடியவில்லை என்று அங்கே அவன் அழுது புலம்பினான். அப்போது கடவுளும் அவனை அன்போடு ஒரு பெரிய அறைக்கு அழைத்து சென்றாராம். அந்த அறையிலே விதவிதமாக ஏராளமான சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தன. சிறியதும் பெரியதும், தங்கத்திலும் வெள்ளியிலும் என்று விதவிதமாக வகை வகையாக அந்த பெரிய அறை முழுவதும் ஏராளமான சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தன. மனிதன் தான் தூக்கி கொண்டு வந்த சிலுவையை கொண்டு வந்து அதிலே நிம்மதியோடு இறக்கி வைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான். இந்த தொல்லை ஒழிந்தது, இனிமேல் இதை நான் சுமக்க தேவையில்லை. அப்போது கடவுள் அவனிடத்தில் சொன்னாராம், இப்போது உனக்கு நான் சுதந்திரம் தருகிறேன், நீ உள்ளே சென்று உன்னால் எந்த சிலுவையை தூக்க முடியுமோ அதை தூக்கி கொண்டு போ என்று அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். அவனுக்கு தலைகால் புரியவில்லை. அங்கும் இங்குமாக ஓடி ஒவ்வொரு சிலுவையாக அவன் நகர்த்த முயற்சிக்கிறான். எது சிறியதாக இருக்கும், எது எனக்கு பொருத்தமாக இருக்கும், எது எனக்கு வலிக்காமல் இருக்கும் என்று ஒவ்வொரு சிலுவையாக சென்று அவன் சோதித்து பார்க்கிறான். ஒவ்வொரு சிலுவையையும் நகர்த்த முயற்சி செய்கிறான். முதல் சிலுவையிலிருந்து கடைசி சிலுவை வரை ஒவ்வொன்றையாக அவன் நகர்த்தி பார்க்கிறான். ஆனால் என்ன உண்மை என்றால், அங்கிருந்த ஒரு சிலுவையை கூட அவனால் ஒரு துளி கூட நகர்த்த முடியவில்லை, அசைக்கவோ தூக்கவோ முடியவில்லை. அவன் மனம் தளர்ந்து போனான். நான் தூக்கி வந்ததை விட இதெல்லாம் பாரமாக இருக்கிறதே என்று மீண்டும் ஒரு முறையாக அந்த அறை முழுவதும் அவன் சென்று ஒவ்வொன்றையாக நகர்த்தி பார்க்கிறான், அசைத்து பார்க்கிறான். இறுதியாக ஒரு சிலுவையை அவன் தூக்கியவுடன் அவனால் தூக்க முடிந்த பாரத்திலே அது இருந்தது.
ஆகவே மிக மகிழ்ச்சியோடு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, இதோ இந்த சிலுவை என்னால் சுமக்க முடிகிறது என்று சொல்லி தோள்களில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு கடவுளிடத்தில் வந்து சொன்னானாம், கடவுளே, இந்த சிலுவை பரவாயில்லை, இதை என்னுடைய தோளில் நான் சுமந்து கொள்கிறேன். கடவுள் புன்னகை புரிந்து சொன்னாராம், சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும். அவன் சுமந்து சென்ற சிலுவை எந்த சிலுவை யாராலையாவது சொல்ல முடியுமா? அது எந்த சிலுவை என்றால், அவன் ஏற்கனவே தூக்கி கொண்டு வந்திருந்த அந்த சிலுவைதான். அவனுக்கென்று விதிக்கப்பட்டிருந்த அந்த ஒரு சிலுவையைத்தான் அவனால் தூக்க முடிந்தது. ஆம் அன்பார்ந்தவர்களே, புனித பவுலடியார் மிக அருமையாக நமக்கு அதை சொல்லுகிறார். கடவுள் உங்கள் வலிமைக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்பட ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். நம்முடைய வலிமைக்கு மேலாக நாம் சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். பல நேரங்களில் நாம் சொல்வதுண்டு, ஐயோ, என்னால் தாங்கவே முடியவில்லை, ஐயோ, வலி தாங்கவே முடியவில்லை, ஐயோ, வேதனை தாங்கவே முடியவில்லை, என்னால் தாங்கவே முடியவில்லை என்று நாம் எல்லோருமே எத்தனையோ முறைகள் சொல்லியிருப்போம். ஒருவேளை தாங்கவே முடியவில்லை என்றால் இந்நேரம் மண்ணோடு மண்ணாக போயிருந்திருப்போம். உண்மையிலேயே அது தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அதன் பிறகு இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அந்த வலியையும் தாங்கிக் கொண்டு இன்னும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அந்த வலி நம்மால் தாங்கக்கூடியது என்பதை கடவுள் காண்கிறார். ஆகவே அதை அனுமதிக்கிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நற்செய்தியிலும் இயேசு அதை சொல்லுகிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏன் இந்த சிலுவை? ஏன் இந்த சிலுவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் சிலுவை நான் கட்டாயம் சுமந்துதான் ஆக வேண்டுமா? வேறு வழியே இல்லையா என்று நாம் யோசிக்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, கடவுள் மனிதனாகி இந்த உலகத்திற்கு வந்தபோது கடவுள் மனிதனாக மாறுகிறார். கடவுள் மனிதனாக மாற வேண்டுமா, அது அவசியமா என்று நாம் ஒரு நாள் முழுவதும் யோசித்து பார்த்து வியப்படையலாம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுளாக இருக்கிற ஒருவர், வானதூதர்களாலும் புனிதர்களாலும் ஆராதிக்கப்படுகிற ஒருவர், அவருடைய கட்டளைகளின் பேரில் கோடிக்கணக்கான வானதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிற ஒருவர் அதையெல்லாம் விட்டுவிட்டு மனிதனாக மாறுகிறார். அதுதான் கிறிஸ்மஸ் பெருவிழா. கடவுள் ஏன் மனிதனாக மாற வேண்டும்? காரணம், மனிதனை தெய்வமாக மாற்றுவதற்காக. கடவுள் மனிதனாக மாறுகிறார். அதனால் மனிதன் தெய்வத்தைப் போல நிச்சயமாக மனிதர்களாகிய நாம் ஒரு நாளும் தெய்வமாகிவிட முடியாது, கடவுளாகிவிட முடியாது. ஆனால் கடவுள் தன்னுடைய இறைத்தன்மையில் நாம் பங்கு கொள்ள நம்முடைய மனிதத்தன்மையில் அவர் பங்கு கொள்ளுகிறார். நமக்கு இருப்பது மனிதத்தன்மை, கடவுளுக்கு இருப்பது இறைத்தன்மை. நான் மனிதன்தான், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் வாழ்வேன், என்ன செய்வது, எனக்கு கோபம் வரத்தான் செய்கிறது, என்ன செய்கிறது, நான் மனிதன்தானே, நான் இப்படித்தானே என்று கல்லறைக்கு செல்லும் வரை நாம் பஞ்சப்பாட்டு பாடிவிடாமல் இந்த மனித தன்மையிலிருந்து இறைத்தன்மையில் நாம் பங்கெடுக்க கிறிஸ்து இறைத்தன்மையிலிருந்து அவர் மனித தன்மைக்கு வருகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அருட்பணியாளர் திராட்சை ரசத்தை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு அதிலே ஒரு துளி தண்ணீர் சேர்க்கிறார். இது எதற்கு அடையாளம் என்றால், அந்த நேரத்திலே அருட்பணியாளர் ஜெபிக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மனித இயல்பில் பங்கு பெற திருவுளமானார், அதன் வழியாக நாம் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெற வேண்டும். அங்கே சேர்க்கப்படுகிற அந்த ஒரு துளி தண்ணீர் நம்மை குறிக்கிறது, நம்முடைய மனித தன்மையை குறிக்கிறது. ஆக நம்முடைய மனித தன்மையிலிருந்து நாம் இறைத்தன்மைக்கு கடந்து செல்வதற்காக கிறிஸ்து கடவுள் தன்மையிலிருந்து மனித தன்மைக்கு வருகிறார். அவ்வாறு வந்த கிறிஸ்து நினைத்திருந்தால், தந்தை கடவுள் நினைத்திருந்தால் எத்தனையோ விதங்களில் நம்மை மீட்டெடுத்திருக்கலாம். ஆனால் அவர் துன்பம் என்கின்ற அந்த வழியை தேர்ந்து கொள்ளுகிறார், சிலுவை பாதையை தேர்ந்து கொள்ளுகிறார். கடவுள் மனிதனாக மாறி இங்கே வந்து பசி என்றும் காய்ச்சல் என்றும் தாகம் என்றும்
மரணம் என்றும் கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு இறந்துதான் நமக்கு மீட்பை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவருக்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்கின்றன, கோடிக்கணக்கான வழிமுறைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் இருந்தும் கிறிஸ்து சிலுவையை தேர்ந்து கொள்ளுகிறார். காரணம் அன்பார்ந்தவர்களே, விலக்கப்பட்ட கனியை உண்டதன் விளைவாக மனிதனுக்குள் மரணமும் நோய் நொடிகளும் சாபங்களும் துன்பங்களும் புகுந்து விட்டன. இயற்கை நியதி என்று மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டான். ஆகவே இந்த உலகத்திலே வேதனை உண்டு, துன்பம் உண்டு, மரணம் உண்டு, நோய் நொடிகள் உண்டு. இதை யாராலும் மாற்ற இயலாது. இது இயற்கை நியதி, இது இப்படித்தான் என்று மனிதனே அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டான். இப்போது கடவுள் மனிதனாகி மனிதன் எதை பார்த்து அழுகிறானோ, துன்பம், மரணம், நோய் நொடிகள், வேதனைகள் அனைத்தையும் தன்மேல் சுமந்து கொள்ளுகிறார். அவரே பரிகார பலியாகிறார். சிலுவை மரத்திலே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். இதனுடைய விளைவாக நமக்கு என்ன கிடைக்கிறது? நமக்கு மாட்சிமை கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் கணித பாடத்திலே படித்திருக்கிறோம், மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். கிறிஸ்துவின் பாடுகள், கிறிஸ்துவின் கண்ணீர், கிறிஸ்துவின் மரணம், கிறிஸ்துவின் துன்பம். இங்கே எனக்கு இருக்கக்கூடிய பாடுகள், மரணம், கண்ணீர், துன்பம் இவை இணைந்தும் இரண்டும் ஒன்றாக இணையும் போது மகிமை மட்டுமே நமக்கு காத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறை இரக்கத்தின் தூதுவராகிய புனித மரிய பௌஸ்தீனாவிற்கு நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலே மிக அருமையாக இந்த வரிகள் ஜெபிக்கப்படுகின்றன. நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதாவது கிறிஸ்து எனக்காக பாடுகள் பட்டார், எனக்காக கண்ணீர் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக இரத்தம் சிந்தினார். அவற்றையெல்லாம் தந்தையே நான் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன். அவரது வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக அல்லது அவரது துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அதாவது எனக்காக ஒருவர் தன்னுடைய கடவுள் தன்மையை விட்டுவிட்டு மனிதனாகி இங்கே துன்பம், கண்ணீர், மரணம் எல்லாவற்றையும் ருசி பார்த்தாரே, அவருடைய பாடுகளை முன்னிட்டு, அவருடைய இரத்தத்தை முன்னிட்டு, அவருடைய கண்ணீரை முன்னிட்டு, அவருடைய துன்பத்தை முன்னிட்டு, பிதாவே என் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் பாடுகளும் மரணமும் கண்ணீரும் சிலுவையும் நமக்கு மகிமையை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கிரேக்க மொழியிலே, பண்டைய கிரேக்க மொழியிலே தெத்தலஸ்தாய் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இயேசு சிலுவை மரத்திலே இறுதியாக சொன்ன வார்த்தைகள் தான் எல்லாம் நிறைவேறிற்று. இது எல்லாம் முடிந்தது என்று அர்த்தம் கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவருடைய உயிர் பிரிந்தவுடன் நாம் சொல்லுகிறோம் எல்லாம் முடிந்தது. ஆனால் இது எல்லாம் முடிந்தது அல்ல. இயேசு சொன்னது எல்லாம் நிறைவேறியது. தெத்தலஸ்தாய் என்ற அந்த கிரேக்க வார்த்தையானது எப்போது முழு கடன் தொகையும் ஒருவர் செலுத்தி முடிக்கிறாரோ அப்போது பயன்படுத்தப்பட்டது. பெய்டு இன் ஃபுல். எல்லா கடன் தொகையும் செலுத்தப்பட்டு விட்டது. எல்லா கடன் தொகையையும் ஒருவர் ஏற்கனவே செலுத்திவிட்டார். கடன் பத்திரம் இப்போது முடிவுக்கு வந்தது. இந்த வார்த்தையைத்தான் இயேசு சிலுவை மரத்திலே பயன்படுத்துகிறார். அதாவது கிறிஸ்து தன்னுடைய பாடுகள், தான் சிந்திய இரத்தம், மரணத்தின் வழியாக நமக்கு 3 ஆசீரை கொடுக்கின்றார். முதலாவதாக அலகையின் மீது வெற்றி. கிறிஸ்துவின் இரத்தத்தால், அவருடைய பாடுகள், மரணத்தால் நாம் அலகையை வெற்றி கொள்ளுகிறோம். எந்த தீய சக்திகளுக்கும் என் மீது அதிகாரம் இல்லை என்ற அந்த அதிகாரத்தை கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக நோய் நொடிகள் மீது அதிகாரம். ஏற்கனவே நாம் தியானித்தது போல மரணம், நோய் நொடிகள் இதெல்லாம் இயற்கை நியதியாக இந்த உலகத்திலே நுழைந்தாலும் நாம் கண்ணீரிலும் கவலையிலும் கல்லறைக்கு சென்று விடாமல்
மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் செல்வதை கடவுள் விரும்புகிறார். ஆகவேதான் கிறிஸ்து நமக்கு வாக்களித்தார், நான் உங்களுக்கு என்னுடைய அமைதியை தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன். நான் தருகின்ற சமாதானம் உலகம் தருகின்ற சமாதானத்தை போல் அல்ல. உலகம் தருகின்ற சமாதானம் ஆட்கள், பொருட்கள், இடங்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் நான் கொடுக்கின்ற மகிழ்ச்சி, நான் கொடுக்கின்ற சமாதானம் கையில் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் மனதில் இருக்கும். நான் தருகின்ற சமாதானம் நீ நோயுற்றிருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் உன் மனதில் இருக்கும். நான் தருகின்ற சமாதானம் எத்தகைய சூழ்நிலையிலும் உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும். உலகம் தருகிற அமைதியைப் போல நான் தருகிற அமைதி இல்லை. ஒருவேளை ஒருவருடைய செல்போன் தொலைஞ்சு போயிருச்சுன்னா என்ன நிகழ்கிறது? மன அமைதியை இழக்கிறோம், மன சந்தோஷத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தருகிற அமைதி அத்தகைய ஒரு அமைதி அல்ல, அது எப்போதும் உங்களோடு இருக்கிற அமைதி. ஆகவே இந்த சமாதானம், இந்த அமைதி நோய் நொடிகள் மீதும் நாம் வெற்றி கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. கண்ணீர் உண்டு, துன்பம் உண்டு, நோய் நொடிகள் உண்டு. ஆனால் அதையும் கடந்து நாம் கிறிஸ்துவின் சமாதானத்தை அனுபவிக்கக்கூடிய ஆசிரை கிறிஸ்து சிலுவை மரத்திலே நமக்கு கொடுக்கிறார். மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து சிலுவை மரத்திலே பாவத்தின் மீது நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பாவத்தை அவர் வென்றுவிட்டார், இறுதி வரை கடன் தொகையை செலுத்திவிட்டார். ஆகவே பாவத்திற்கு என் மீது அதிகாரம் கிடையாது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, சிலுவை ஆன்மா மாட்சிமை என்று சொன்னேன். கிறிஸ்துவின் சிலுவை என்னுடைய ஆன்மாவிற்கு மாட்சிமையை கொடுக்கிறது. என்னுடைய ஆன்மா மகிமையை, மாட்சியை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இத்தனை துன்பங்களை கடவுள் மனிதனாகி நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக சிலுவை நம்மை வளைத்தாலும், சிலுவை நம்மை உடைத்தாலும் நம்முடைய உள்ளத்தை நாம் உயரே எழுப்ப வேண்டும். அந்த சிலுவையை நாம் தனிமையாக சுமப்பதில்லை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாம் சிலுவையை தனியாக சுமக்கவில்லை. கிறிஸ்து நமக்காக, நமக்கு முன்பாகவே அந்த சிலுவையை சுமந்திருக்கிறார். இப்போது கிறிஸ்துவின் பாடுகளோடு என்னுடைய துன்பமும் என்னுடைய பாடுகளும் இணைத்து விண்ணக தந்தையிடம் அர்ப்பணமாகும் போது எனக்கு மகிமை, மகிழ்ச்சிதான் காத்திருக்கிறது. அத்தகைய ஒரு மேலான அருள்நிலையை நாம் அடைய தொடர்ந்து அன்னையின் பரிந்துரை வழியாக இப்பலியிலே கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தா நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையான அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தீர். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயரந்தோணி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். தென்றல் வீசிடும் வாடி மனகரில் தங்கிட ஆசை வைத்தாயே. தென்றல் வீசிடும் வாடி மனகரில் தங்கிட ஆசை
அனைவரையும் இங்கு அழைத்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி ஸ்துதித்திடுவோம், என்னாலும் பாடி ஸ்துதித்திடுவோம்.